வெல்கம் டு நாகா லைஃப் மீடியா. சர்க்கரை நோய் இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் இயல்பு அளவை விட அதிகமாக இருப்பதுதான் சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்கிறோம். சர்க்கரை நோயில் பார்த்தீங்கன்னா டைப் 1, டைப் 2 என 2 வகையான சர்க்கரை நோய் இருக்குது. இதில் டைப் 2 சர்க்கரை நோய் தான் பெரும்பாலான மக்களை பாதிக்கக்கூடியது. இந்த வகை சர்க்கரை நோய் வருவதற்கு தவறான உணவு பழக்கம், மன அழுத்தம், மரபு ரீதியான காரணங்கள் என பல காரணங்கள் சொல்கிறாங்க. பல ஆண்டுகளாக இந்த சர்க்கரை நோய் உடலில் இருந்தாலும் கூட ஆரம்பத்தில் எந்த ஒரு அறிகுறியும் இந்த சர்க்கரை நோய் வெளிப்படுத்துவது இல்லை. இதனால தான் இது ஒரு சைலண்ட் கில்லர் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இரத்தத்தில் சர்க்கரை அளவை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் போது ஆயுசுக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் வாழ முடியும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய 7 சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். மிக மிக பயனுள்ள இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 1. வெந்தயம். வெந்தயத்தில் பார்த்தீங்கன்னா சாலிஃபில் ஃபெரைன்னு சொல்லக்கூடிய நார்ச்சத்து அதிக அளவில் இருக்குது. இது நம் சாப்பிட்ட உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் என்னும் மாவுச்சத்து உறிஞ்சப்படுவது குறைக்கப்படும். இதன் மூலமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் கூடுவது தடுக்கப்படும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், ஜிங்க் போன்ற சத்துக்கள் இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை தூண்டி இன்சுலினை சீராக வேலை செய்ய உதவும். இதன் மூலமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவுகளும் சீராக இருக்கும். 1 ஸ்பூன் வெந்தயத்தை முந்தின நாள் இரவே நீரில் ஊற வைத்து பின் மறுநாள் காலையில் உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி நீரையும் ஊறிய வெந்தயத்தையும் சாப்பிட்டு வரலாம். 2. நாவல் பழம். ஜாவா பழம் பல நூறு ஆண்டுகளாக நீரிழிவு நோய்க்கு தமிழ் மருத்துவத்தில் பயன்படுத்தி வர்ற ஒரு அற்புதமான பழம் நாவல் பழம். இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய பாஸ்டிங் குளுக்கோஸ் அளவில் 30% குளுக்கோஸ் அளவை குறைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த நாவல் பழத்திற்கு உண்டு. நாவல் பழத்தை விட நாவல் பழ விதைகளுக்கு சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும் ஆற்றல் மிகவும் அதிகம். விதையில் பார்த்தீங்கன்னா ஜம்போலின், ஜெம்போசைன் எனும் 2 வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கு. இது இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவுகள் கூடுவதை தடுக்கும். நாவல் பழ விதை பொடிகளை பயன்படுத்தி டீ செய்து தினமும் குடித்து வர சர்க்கரை அளவுகள் கட்டுப்பாட்டிற்குள் சீராக இருக்கும். 3. வெண்டைக்காய். ஓக்ரா. வெண்டைக்காயில் சாலிஃபில் மற்றும் இன்சாஃபில் ஃபைபர்னு சொல்லக்கூடிய 2 வகையான நார்ச்சத்து அடங்கியிருக்கு. 100 கிராம் வெண்டைக்காயில் 7 கிராம் நார்ச்சத்து இருக்கு. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் கூடுவதை தடுத்து சீராக இருக்க உதவி செய்யும். மற்றும் இதில் இருக்கக்கூடிய ஃபோலைட், பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாக செயல்பட்டு சர்க்கரை நோய் உண்டாகக்கூடிய பாதிப்புகளையும் தடுக்கும். ஸோ சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க வெண்டைக்காயை அடிக்கடி உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 4. பாகற்காய். பிட்டர் மெலான். பாகற்காயில் சரட்டின் எனும் ஆன்டி டயாபெட்டிக் ப்ராப்பர்ட்டி அதிக அளவில் இருக்கு. இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை நேரடியாக குறைக்கக்கூடியது. மற்றும் இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, ஃபோலைட் போன்ற சத்துக்கள் இன்சுலின் சுரப்பை அதிகரித்து இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் சீராக இருக்க உதவி செய்யும். மதிய உணவுகளில் நீங்கள் பொரியலாகவும் செய்து சாப்பிட்டு வரலாம். 5. மா இலை. மேங்கோ லீவ்ஸ். இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்க தேவையான ஏராளமான வைட்டமின் மற்றும் மினரல்ஸ்களை கொண்ட ஒரு இலைதான் மா இலை. குறிப்பாக மா இலையில் மாங்கிஃபெரின் என்னும் பாலிஃபைனல் அதிக அளவில் இருக்கு. இது இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைப்பதோடு இருதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமலும் தடுக்கும். ஸோ சர்க்கரை நோயால் அவதிப்படுறவங்க டீ, காஃபிக்கு பதிலாக இந்த மா இலையை பயன்படுத்தி டீ போட்டு தினமும் குடித்து வரலாம். மா இலையை பயன்படுத்தும் போது இளம் தளிராக பயன்படுத்துவது மிகவும் நல்லது. 6. எலுமிச்சை. எலுமிச்சையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வைட்டமின் சி, ஃபோலைட், பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவி செய்வதோடு சர்க்கரை நோயினால் உண்டாகக்கூடிய இரத்த கொதிப்பு, இருதய அடைப்பு, ஒபிசிட்டி போன்ற பிரச்சனைகள் வராமலும் தடுக்கக்கூடியது இந்த எலுமிச்சை. ஸோ தினமும் இந்த எலுமிச்சையை ஜூஸாக குடிச்சிட்டு வரலாம். மற்றும் எலுமிச்சை தோலுக்கும் இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உண்டு. ஸோ அந்த தோலையும் நீங்கள் பயன்படுத்தி டீ போட்டு குடிச்சிட்டு வரலாம். சர்க்கரையின் அளவுகள் சீராக வைத்துக் கொள்வதற்கு எலுமிச்சை ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. 7. கீரைகள். சர்க்கரை நோயாளிகள் தினமும் தவறாமல் சாப்பிட வேண்டிய ஒரு உணவு கீரை. இதில் அதிக அளவு நார்ச்சத்தும் மிக குறைவான அளவு கார்போஹைட்ரேட்டும் கொண்டது லோ கிளைசமிக் கொண்ட ஒரு உணவுதான் கீரை. தினமும் இந்த கீரையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வர ஒரு நாளைக்கு தேவையான 40% மெக்னீசியம் தேவையையும் பூர்த்தி செய்யும்.
மற்றும் மெக்னீசியம் இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவுகளையும் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக்கொள்ள உதவும். ஸோ சர்க்கரை நோயாளிகள் தினமும் இந்த கீரையை மதிய உணவில் சேர்த்துக்கோங்க. என்ன நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் சர்க்கரை நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய 7 சிறந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் பார்த்துருக்கோம். இந்த சர்க்கரை நோயாளிகளை பாதிக்கப்பட்டு இருந்தாலும் சரி, சர்க்கரை நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இதை அவசியம் ஃபாலோ பண்ணுங்க. மிகவும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.